Hi, good morning. எல்லாருக்கும் வணக்கங்க and welcome back to அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல நிலனோட முடியெடுத்து காது குத்து ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறீங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். நிலனுக்கு எல்லாம் நேத்தே தலைக்கெல்லாம் குளிக்க வச்சாச்சு. நிலனுக்கும் அதிரனுக்கும் இப்போ ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப early அப்படிங்கிறதுனால டைம் கரெக்டாக ஒரு 4:50 அந்த மாதிரி தான் ஆச்சு. அம்மா அத்தையெல்லாம் அங்கே பொங்கல் வச்சிட்ருக்காங்க. முதல்ல கருப்பராயன் கோவிலில் போய் அதிரனுக்கு முடி எடுக்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் குப்பாயம்மன் சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குது, பசூரில் அம்மாவோட ஊர். அது அங்கே போயிட்டு நிலனுக்கு முடி எடுத்து காது குத்துறது. அங்கே அக்காங்கெல்லாம் நாங்கள் இங்கே முடி எடுத்ததுமே அதிரனுக்கு முடி எடுத்ததுமே அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நல்ல நேரம் அந்த டைம்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே கெடா விட்டு அப்படிங்கிறதுனால அந்த டைமுக்குள்ளே அந்த மட்டன் அதெல்லாம் கொடுத்தாதான் அவங்க சமைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா முடியெடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அம்மா பொங்கத்தவளையிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பொங்கத்தவளை, அப்புறம் அரிசி களையிறதுக்கான பாத்திரம், அந்த கரண்டி அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூடவே அம்மா வேண்டியிருந்தாங்க, குப்பாயம்மன் கோவிலில் நல்லபடியாக ரெண்டாவது குழந்தை கிடச்சி பிறந்துச்சுன்னா நான் மணி வாங்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூடவே எனக்கும் கனடா போகிறதுக்கு ஒரு கப் மாதிரி குண்டா டைப்பில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதாங்க அந்த மணி. நல்லா ஹெவியாகவே இருந்தது. ஸோ 2-3 டேஸ் முன்னாடியே நாங்கள் போய் அங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டாங்க. இதுதான் அந்த பாத்திரம். எனக்கு கனடா போகிறதுக்கு நல்லா கனமான பாத்திரம் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில். எல்லாத்துலேயும் நேம் எல்லாம் வேணுங்கிறதுலலாம் நேம் எழுதிட்டு, பொங்கத்தவளை அதில் எல்லாமே நேம் எழுதிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இது முடி எடுத்த அன்னைக்கு காலையில் நிலன், தளிர், அதிரன் எல்லாருமே ரெடியாகி டைமுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா லேட் ஆகிடக்கூடாது. கெடா வெட்டும் அதே நாளில் போடுறதுனால கெடா எல்லாம் வெட்டி அந்த டைமுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ப்ரியராகவே ரெடி ஆகிட்டோம். அவர், அதிரன் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சரி, குழந்தைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதிரனுக்கும் நிலனுக்கும் நார்மலான ஒரு டிஷர்ட்டு புதுசு ஒன்று போட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா முடி எடுக்கிறதுனால. அதிரனுக்கு ஒரு கோவிலில், நிலனுக்கு ஒரு கோவிலில். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் லுக் என்னோடது இப்படி தாங்க இருந்துச்சு. சாரீ நிறையா பேர் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணப்பவே கேட்டிருந்தீங்க. சென்னை சில்க்ஸில் தாங்க எடுத்தேன். அந்த பெல்ட்டும் மேட்ச் பண்ணி சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினேன். ஹிப் செயின் சொல்கிறேன். அப்புறம் நிலனுக்கு சாக்ஸு, ஹேட்டு அதெல்லாம் போட்டு விட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா பனியில் தான் நிற்கணும். அதுவும் இல்லாமல் லைட்டாக கோல்டும் இருந்துச்சு பசங்களுக்கு 3 பேர்த்துக்குமே. அதிரனுக்கு இல்லை, தளிருக்கும் நிலனுக்கும் இருந்துச்சு. அப்புறம் டைம் இருந்துச்சு எங்களுக்கு. முன்னாடியே ரெடி ஆகிட்டோம்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக கிளம்பலாம். அதனால் முன்னாடியே ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸு இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக ரீல்ஸு அதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நான் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராமில் முடிஞ்ச வரைக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா லிங்க்கு. இந்த ப்ளவுஸ் என்னோட என் ஹஸ்பண்டோட சித்தி பொண்ணு தான் பண்ணியிருந்தா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். ஆரி ஒர்க்கு எல்லாமே ஃப்ராக்லேருந்து எல்லாமே டிசைனர். ஆக்சுவலாக எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுக்குறா. அப்புறம் நாங்கள் எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டே அம்மா அப்பா எல்லாம் போய் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கூட அத்தை மாமா எல்லாம் போயிட்டாங்க. அதனால அந்த டைமுக்கு, ஏன்னா குழந்தைகளை வச்சுட்டு பனியில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க முன்னாடி போய் பொங்குற நேரத்துக்கு கூப்பிட்றோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் இருந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்க கோவிலுக்கு. அந்த கோவிலில் லைட்ஸு எதுவுமே இல்லை, கருப்பராயன் கோவில். அதனால ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, கெடா எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதோட லைட்டு, கார் வெளிச்சத்தை வச்சு தான் நாங்கள் சாமிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு முடி எடுக்கிறதுமே அப்படி தான் பண்ணோம். பசங்களும் சமத்தாக இருந்துட்டாங்க காலையில். அதுக்கப்புறம் தான் கற்று பிடிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. நிலனுக்கும் தளிருக்கும் கூழெல்லாம் நாங்கள் ஊட்டி விட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு ஃபீட் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்.
தளரும் சூப்பராக ரெடி ஆயிட்டான். வீட்டில் ஒரு 4:50 இருக்குங்க. அந்த டைமுக்கே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு அதிரனுக்கு முடி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் கருப்பராயன் கோவிலுக்கு. எங்களுக்கு வழியும் தெரியல. அப்புறம் அப்பாவுக்கு கால் பண்ணி 10 நிமிஷம் தான் வீட்டில் இருந்து, அது மண் ரோடு மாதிரி போகும். அதனால அவங்க கிட்ட கேட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ள அங்கே அம்மா அப்பா அப்புறம் எங்கள் டிரைவர் அண்ணா எங்கள் கிட்ட ஒர்க் பண்ணுற அண்ணாங்கெல்லாம் முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அக்காங்கெல்லாம் இன்னொரு கோவில் குப்பாயம்மன் கோவிலில் நிலனுக்காக அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு. அக்காங்க அம்மா அவங்கெல்லாம் இருந்ததுனால தான் இதெல்லாமே சாத்தியம். இதுக்காக தான் ஃபேமிலி அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் நீங்கள் அதை அவங்க உங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்லாம் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க, டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு. ஃபேமிலினா என்னங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்காக ஃபேமிலின்னு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க கோவில். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த கார் லைட்டுக்கோ அந்த இடத்துலையும் ஏர்லியாக போனதுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. ஏனுங்கண்ணா அண்ணா இந்த பக்கம் வச்சுக்கோங்க, அங்கே உட்கார வச்சுக்கோங்களா? சரி சரி வாத்தாங்க. அதி அம்மா செப்பல் கட்டிட்டு வா, செப்பல் கட்டிட்டு வா. பயந்துக்கிறோம். சரியா ஜாலியாக தான் புரியுதா? நீ எதுவுமே இது பண்ண தேவையில்லை. அவர் ரொம்ப சாஃப்டாக எடுத்துருவார். அந்த அண்ணா சூப்பராக எடுத்துருவார் சாமி. எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டு டச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ லைட் இல்லையில சாமி, அதனால லாஸ்ட் டச் எடுத்துட்டு இருக்காங்க. மட்டை போட்டாச்சு. கீழே நில்றா, பாரதா கீழே நில்லு. அப்பா எந்திரிச்சுக்குவா. கீழே நின்றா அப்பா எந்திரிச்சுக்குவா. அவ்வளோதான் தட்டி அவ்வளோதான். எல்லாம் குத்தும் தட்டி விட்டுருவா. அவ்வளோதான். நீ என்ன நினச்சிட்ட? ஈஸியாக போச்சுல பார்த்தியா? தெரியல. இப்போ அது முடிஞ்சது இல்லை. இங்கே அதிரனுக்கு முடியெடுத்த டைம்லையே கால் பண்ணி எங்கள் அக்காங்கிட்ட சொல்லிட்டோம். அவங்க வந்து பொங்கலெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே நாங்கள் ஆக்சுவலாக இங்கே ரீச் ஆனப்பவே சொல்லிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி டைம் கால்குலேட் பண்ணி அவங்க பொங்கலெல்லாம் வச்சுட்டாங்க. ஏன்னா 7:30க்குள்ளே நல்ல நேரமும் முடியுது, நிலனுக்கும் முடியெடுத்து காதும் குத்தணும். அதனால எங்கள் அக்காங்க 2 பேருமே எனக்காகன்னு என்ன வேணால் செய்வாங்க. அதே போல் நானும் அவங்களுக்காகனா எதுனாலும் செய்வேன்.
எல்லாருமே சரியாக தூங்காமல் ரொம்ப ஏர்லியாகவே எந்திரிச்சு வந்து எல்லாம் பண்ணாங்க. பிளேட் டெக்கரேஷன்லேருந்து டெக்கரேஷன்னு பண்ணிக்கல, பிளேட்டில் சாமானங்க எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. டைமுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கோவில் தாங்க சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும், இது எங்கள் அப்பச்சியோட ஊர். இந்த கோவிலில் எங்கள் கால் படாத இடமே கிடையாது, அந்தளவுக்கு நாங்கள் இங்கெல்லாம் விளையாடி இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ரெனிவேட் பண்ணியிருக்காங்க. அக்கா வந்து பொங்கல் எல்லாம் வச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடில் பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னென்னலாம் வைக்கணும் அதெல்லாம் பார்த்து லிஸ்ட் எழுதி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் சரியாக பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து அந்த சைடில் நிலனுக்கு முடி எடுத்துகிட்டு இருந்தோம். முடி எடுத்து முடிச்சுட்டு அவனுக்கு குளிக்க வச்சுட்டு வந்து காது குத்துறதுக்கு எல்லாத்துக்குமே டைமும் சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் எடுத்து ப்ரீ பிளான் பண்ணிட்டோம். பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்னால் ப்ரீ ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல. ரொம்ப கண்ணு மூடிட்டான். கால் குத்துறதுல ரெடி பண்ணி எடுத்து வச்சு அப்பா ரொம்ப பயந்துட்டாரு. அதனால கொஞ்ச நேரம் நிலன் ஆக்சுவலாக தூங்கிட்டான். அதனால அப்பா மடியில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மடிக்கு மாற்றிட்டோம். எங்கள் வீட்டில் அப்பச்சி மடியில் உட்கார வச்சு எடுப்பாங்க, இல்லை தாய் மாமா அவங்க மடியில் தான் வச்சு முடி எடுத்து காது குத்து எல்லாமே அதை தான் பண்ணுவாங்க. நிலனும் கம்முன்னு இருந்துட்டான், இடையில மட்டும் அழுதான். மித்தபடி அவனுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். குத்துசாமி இங்க திருப்பூர்ல இருக்கானா? யாரு குத்துசாமி? இங்க திருப்பூர்ல இருக்கானா? இல்ல குத்துசாமி. ஆமா திருப்பூர்ல தான் இருக்கா. என்ன கை எடுத்துட்டு நான் மாற்றி பிடிக்கணுங்க. அப்படி நீங்கள் அப்படியே பிடிங்க. நீங்கள் பிடிச்சிங்க பார்த்தீங்களா? இங்கே நின்று அப்படியே பார்த்துட்டு நீ சவுண்ட் விட தங்க, நீ சவுண்ட் விட்ட உடனே திரும்பி பார்ப்பா. நீங்கள் அப்படியே அப்பளை பிடிச்ச மாதிரியே பிடிங்க. உசுறு குட்டி காய்மொழி போச்சு. அப்படி இருக்கு செக் பண்ணிட்டு எடுக்கணுமான்னு பார்த்துருப்பேன். ஏன் சாமி இங்க பாருங்க, காயமா இருக்கப்பா. வேண்டாம் வேண்டாம் போதும். பரவாயில்ல, வேஷ்டி தான். பார்த்துமா மெதுவாமா போட்டாங்க. உன் வளையல் இழுத்துடு.
ஓகே 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 முடிஞ்சு சாமி முடிஞ்சு சாமி முடிஞ்சதுப்பா. லைட்டா துணியில தாமா துடைக்கணும், சளிய கையில துடைக்க கூடாது. அம்மா பாத்து அன்ற தாங்கம்மா அன்ற பொண்ணுமா ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கண்ணல் விழுகு. நீ தொடச்சி அதில் தண்ணி இருந்தால் நான் எங்களை காண்டிக்க மாட்டேங்கிறீங்களா? தங்கம் மொட்டை போட்டாச்சா? இருப்பா சட்டை போட்டு இங்க இந்த மொட்டை பார்த்து அந்த மொட்டை சிரிக்கிறது. மொட்டை பாருங்க ஆமா வாய்க்கு வந்து கட்டிட்டா குழு குழுன்னு இருக்கும். குழு குழுன்னு இருக்கு பாரு, குழு குழுன்னு இருக்குதா? குழு குழுன்னு இருக்குல்ல சாமி, குழு குழுன்னு இருக்குல்ல தங்கம் வயலே. யூனிபாமா வரட்டும், அது தொடச்சாலுப்பா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே சாதனை வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பச்சை மாவு, இதை அம்மா அதை இடித்து மாவு மாதிரி பிடிப்பாங்க, சாமிக்கு தலையில் வச்சு எடுப்பாங்க. நிலனுக்கு பதிலாக எங்கள் அக்கா பொண்ணு இருக்கா, அதனால் அந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா அக்காங்க 2 அக்காங்களும் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்காங்க முடியெடுத்து காது குத்துறதுக்கு. அப்புறம் ஒரு தட்டில் ஸ்வீட்டு, அப்புறம் பொரி அதெல்லாம் தான் வச்சு காது குத்துவாங்க. அந்த சைடில் காது குத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, முக்காலியிலேருந்து எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் நிலனை கூப்பிட்டு வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு அப்புறம் அப்பா மடியில் உட்கார வச்சிட்டோம். ஆசாரியும் வந்துட்டு நல்லா சூப்பராக குத்தி விட்டார். ரொம்ப இது பண்ணாமல் டக்குன்னு குத்தி முடிச்சிட்டாரு. எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, பதட்டமாக இருந்தது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். பணம் ஒன்று கையில் வச்சு ரொம்ப சிறுசுதாங்க, உனக்கு ஓட்ட போட்டுருக்குது. ஆமா
சரி சரிம்மா சரிம்மா இல்லை சரிம்மா இல்லை அமுத்தாதீங்க பார்த்துங்க பொட்டு 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 எட்டாங்கோ எட்டாங்கோ என்ற உச்சிருக்குட்டி வாழைப்பழம் சரி பொரியல் ஒரே வேலை கட் பண்ணி தரணும் சோனியா நமதேசியன் கோபாலகிருஷ்ணன் நமதேசியன் நிகிதா நமதேசியன் மகிழன் நமதேசியன் மோகனப்பிரியா நமதேசியன் தினேஷ்குமார் நமதேசியன் அதிரன் நமதேசியன் நிலன் நமதேசியன் கண்ணன்குமார் நமதேசியன் தனலட்சுமி நமதேசியன் மிதுன்குமார் நமதேசியன் வித்யா நமதேசியன் கதிர் மதியன் நமதேசியன் சரஸ்வதி நமதேசியன் KSM Garments नामदेशीय KS मार्केटिंग नामदेशीय सागर परिस्ताव नामदेशीय सुभगर्त नामदेशीय तिरुगुप्पाय नामदेशीय அவனுக்கு பிடிச்சவங்க கையை பிடிச்சுக்க அதிரன் கேக்க வாங்கிட்டு கை தூக்கிட்டாங்க கிரிங்க அம்மா சிந்தா அழைக்கிறது சரிங்க இல்லாடி சரிங்க எப்பவும் சிரிப்பி இல்லை காலையில எழுந்திரிச்சு கல் நுழைந்துற போகுது நீ பார்த்து போட்டுக்கோ மோனிஸ் இல்ல இப்போ கழட்டி வச்சுக்கோ நீ இந்த பாக்ஸ் சோனி மோனிஸ் கழட்டி வச்சிருச்சு மோனிஸ் வளையல் முன்னால விட்டு சரி புடிச்சு போட்டு சரி புடிச்சுக்கணும் அதை பிடிக்கணும் பாக்க நான் நல்லா சும்மா இருக்கேன் முதல்ல பையனாலே சாங்கி வைக்கிறதா அம்மா நம்ம தலை சாங்கி வச்சுட்டு அப்புறம் வெயிங்க ஆனா அப்பா இல்ல அந்த போட்டு வச்சானே போட்டா இப்படி குடிச்சா இப்படிங்க பைய தலையில போட்டா வச்சானே ஒரு நிமிஷம் தான் சுத்திடுங்க அப்புறம் பின்னால வா போனிஸ் அப்படியே நடந்து மாட்டாங்க அப்பதான் அப்பா நல்லாவே கழுவு சரி அங்கே முடித்த கையோட இங்கே மறுபடியும் கருப்பராயன் கோவிலுக்கு வந்துட்டோம். அப்பா அம்மா வந்து கருப்பராயன் கோவிலுக்கு அதிரனுக்கு வேண்டியிருந்தாங்க முடி எடுத்து கெடா வெட்டுறதா. அங்கே குப்பாயம்மன் கோவிலில் நிலனுக்கு கெடா வெட்டுறதா வேண்டியிருந்தாங்க. அங்கே குப்பாயம்மன் கோவிலில் வந்து கெடாலாம் வெட்டக்கூடாதுங்க. அதனால இங்கேயே வந்து 2 கெடாயும் வெட்டி அப்புறம் அங்கே தோட்டத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னு கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு
கெடா எல்லாம் வெட்டிட்டு அது வந்து ஒவ்வொருத்தருக்கா பிரித்து விட்டார் அப்பா. ஸோ தட் ஈஸியாக முடிஞ்சிடும், டக்கு டக்குன்ட்டு எல்லா வேலைகளும் ப்ராப்பராக நடக்கணும், அங்கே எல்லாம் மட்டன் எல்லாம் போனால் தான் சீக்கிரம் சமைப்பாங்க அப்படின்ட்டு. மொட்டை அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து குப்பாயம்மன் கோவிலுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டிஃபனுக்கு வந்து சிம்பிளாக இட்லியும் காலிஃப்ளவர் குழம்பு, சட்னி, கார சட்னி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். கூடவே பொங்கல் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நான் சாப்பிட்ற வரைக்கும் அக்காங்கெல்லாம் பசங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்காங்கெல்லாம் முன்னாடியே சாப்பிட்டாங்க, நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கூழ் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பிட்டோம். எங்கன்னா தோட்டத்துக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, லைக் ஒரு 11:30-12 போல் ஆயிடுச்சு. ஏன்னா பசங்களை எல்லாம் மேனேஜே பண்ண முடியாதுன்ட்டு நிலன் வீட்டுக்கு வந்து ஜாலியாக விளையாடிட்டு அங்கே போயிட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. அதனால வீடியோவே இங்கே ஷூட் பண்ணல. நல்ல கூட்டங்க, ஒரு 600 பேருக்கு மேலேயே வந்திருந்தாங்க. வெஜ்ஜு வந்து இங்கே தனியாக இந்த ஷெட்டுக்குள்ளே போட்டாங்க, ஏன்னா நான்வெஜ் கிட்ட போட்டால் வெஜ் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெஜ்ஜுக்கு செப்பரேட்டாக அது ஹோட்டல் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாரு அப்பா. நிலனும் தளரியும் தூங்க வச்சிட்டோம். நிலனு தூங்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஐயோ கத்து பிடிச்சானே, பயங்கர கத்து. அதனால எனக்கு சரியாக வீடியோ அங்கே எடுக்க முடியல. இங்கே வந்து இந்த ஷெட்டுக்குள்ளே நான்வெஜ்ஜு என்னென்ன பண்ணியிருந்தோன்னா மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல், தலைக்குடல் ஃப்ரை, சில்லி சிக்கனு, மட்டன் குழம்பு, சாப்பாடு, ரசம், தயிர் இதெல்லாம் தாங்க கொடுத்துருந்துச்சு. என்னால் எல்லாத்துக்கூடையும் சரியாக கூட பேச முடியல. அவன் கத்துல என்னால் சமாளிக்கவே முடியல. ஏதோ கேப் கிடச்சிது, அதுவும் சாப்பிடாம ஓடின இடையில அவன் கற்று பிடிச்சிட்டான் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.